ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வுட்டு வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணியிருக்கோம் கரையான் பயத்தினால. அதனால் UPVC விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நார்மலாக UPVC விண்டோஸ் அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக பூசி இருக்கணும். நாங்கள் முதல்ல வந்து விண்டோஸ் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அப்போ விண்டோவை மடித்து பிளாஸ்டர் பண்ணிட்டோம். அது முடிஞ்சதுனால உடனே அவங்கள கால் பண்ணி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அளவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மெட்டீரியலாக இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மறுநாளும் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் வந்தாங்க, ஒரு 5-6 பேர் வந்தாங்க. வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு அரை நாளுக்குள்ளேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க.
சேம் டேலே கிளாஸ் அண்டு இந்த சிலிக்கான் எல்லாமே வச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது யூபிஎஸ் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல். ஸோ அது எவ்வளோ திக் அண்ட் தின்னாக இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அதுதான் மெயின். அதில் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர்லேயே இருக்கும் என்ன ப்ரொஃபைல்னு. டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் போட்டால் கூட அந்த சேம் ப்ரொஃபைலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ப்ரொஃபைல் மட்டும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி அவங்க சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள புக் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சஜஷன் அண்ட் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.